தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரையில திருவாக்கியங்கள். குறிப்பாக 14வது வாக்கியம், அவ்வாறு இச்சிறியோரில் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுள்ளம். அப்படி என்றால் நீங்களும் நானும் வழி தவறி போகக்கூடாது என்பதுதான் தெய்வம் விரும்புகின்றார். அப்படின்னா இந்த திருவருகை காலமானது தெய்வம் நமக்கு தந்த திருச்சபை நமக்கு தந்துகிற ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. நாம் வழி தவறி போகாமல் இருப்பதற்காக திருச்சபை பல வடிவத்தில் இது நமக்கு உதவி செய்கிறது. இது பங்குகளில் நமக்கு தியானங்கள் வைப்பதன் வழியாக, அது ஒரு சில சிறப்பான வழிபாடுகள் நடப்பதன் வழியாக, இந்த தியானங்கள் இந்த வழிபாடுகளும் எதற்காக என்றால், இதோ நாம் தெய்வத்தை இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும், இன்னும் அவரை பற்றியுள்ள தெளிவு நமக்கு கிடைக்க வேண்டும். அவரை விட்டு பிரிந்து வாழ்ந்தோம் என்றால் மீண்டும் அவரோடு இணைந்து வாழ வேண்டும். அதற்காகத்தான் இந்த வழி தரப்படுகிறது. அப்போ இந்த நாட்களில் நாம் வழிபாட்டில் நாம் பங்கெடுப்போம், திருப்பலியில் பங்கெடுப்போம், நல்ல ஒரு பாவ சங்கத்தில் நாம் செய்வோம். காரணம் இதெல்லாம் எதற்காக என்றால், நாம் வழி தவறி போகாமல் இருப்பதற்கும் தெய்வத்துடைய அன்பை விட்டு போகாமல் இருப்பதற்காக இறைவன் நமக்கு தந்திருப்பது. ஆகவே நீ நான் அழிந்து போக வேண்டும் என்று விரும்புகிற தெய்வம் அல்ல, மாறாக நாம் வாழ வேண்டும் என்று தான் இறைவன் விரும்புகின்றார். அப்போ அவருடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி நாம் செயல்படுவோம். நம்முடைய ஆலயங்களில் நடத்துகின்ற எல்லா வழிபாடுகளிலும் நாம் பங்கெடுப்போம். குடும்பத்தில் நாம் ஜெபமலை செய்வோம். இதை இந்த திருவருகை காலம், இதுவரைக்கும் நாம் ஜெபமலை செய்யவில்லை என்றால் இனி முதல் குடும்பத்தில் ஜெபமலை செய்ய ஆரம்பிப்போம். குடும்பமாக அமர்ந்து ஜெபிப்போம். குடும்பமாக ஆலயத்துக்கு நாம் பங்கெடுப்போம். இறை வார்த்தை நாம் படிப்போம். தினந்தோறும் வார்த்தை படிப்போம். அன்னைக்குள்ள நற்செய்தி பாகவும் படிப்போம். அல்லது திருமுகங்கள் எது இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பக்கமாவது நாம் படிப்போம். ஒரு வசனம் படித்து நாம் தியானிப்போம். ஒரு நாளைக்கு ஒரு நாள். இந்த திருவருகை காலத்தில் இது 30 நாளும் இந்த 25 நாளும் நாம் இறை வார்த்தை 25 இறை வார்த்தை மனப்பாடமாக்குவோம். அது வாழ்க்கையில் பிரதிபலிக்க நாம் முயற்சிப்போம். செய்கிற ஒரு காரியங்கள் இதெல்லாம் எதற்காக என்றால், நாம் வழி தவறி போகாமல் இருப்பதற்காக தெய்வம் தந்த ஒரு வாய்ப்பு. இந்த நாட்களில் பிறர் அன்பை மையப்படுத்தி நாம் வாழ்வோம். அப்போ பிறர் அன்பை மையப்படுத்தி வாழ்வோம். நமக்கு தெரிந்தவர்களை நம்மளால் முடிந்த வரைக்கும் மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்வோம். இதெல்லாம் நாம் செய்ய வேண்டிய நாட்கள். ஆக இறை சன்னதியில் மன்றாடுவோம். ஆண்டவரே, நான் அழிந்து போக வேண்டாம் என்பது நீ விரும்புகின்றேன், ஆனால் அதுக்கேற்றபடி நான் வாழ்க்கை வாழ்வதில்லை. இந்த திருவருகை காலமானது எனக்கு பலன் தரட்டும். அழியாமல் நான் வாழக்கூடிய சக்தி எனக்கு தாரும் ஆண்டவரை என்று சொல்லிக்கொண்டு இறை சன்னதியில் மன்றாடுவோம். நல்லவனாய் தெய்வமே, இறை வார்த்தைக்கு ஏற்றபடி நான் செயல்பட எனக்கு சக்தி தந்துள்ளோம். வார்த்தையை நான் கேட்கிறேனே ஒழிய அது செயல்பாட்டில் நான் கொண்டு வருவதில்லை. அது செயல்பாட்டில் கொண்டு வருவதற்கான சக்தியும் கிருபையும் தைரியத்தையும் ஞானத்தையும் தந்துள்ளோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.